அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கணிதற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சனிக்கிழமை அன்று கரூரில் நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்டத்தில் நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். தமிழகத்தையே இது உலுக்கி இருக்கிறது. 41 பேர் இறந்திருப்பதாக சொல்கிறாங்க. அதில் 11 குழந்தைகள், 16 பெண்கள் அந்த சம்பவத்தில் இறந்திருக்கிறாங்க. அந்த சம்பவம் நடந்த அந்த காட்சிகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். 2 நாட்களாக ஊடகங்கள் அதுதான் செய்தியாக போய்கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் முழுவதிலுமாக அது தொடர்பான பேச்சுக்கள் தான் போய்கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். அந்த சம்பவத்திற்கு பிறகு நடந்த அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிந்த அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தாருக்கு இறந்து போனவருடைய உடலை கொடுத்து அந்த உடலை பெற்றுக்கொண்ட அந்த குடும்பத்தார்கள் கதறி அழுகின்ற காட்சிகளை எல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. கடுமையான வேதனை. அது எங்கோ நடந்தது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியல. எல்லோருக்கும் நிச்சயமாக இந்த உணர்வு இருக்கத்தான் செய்யும். நிச்சயமாக மனிதர்களாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அந்த உணர்விலிருந்து அவர்கள் விலகி இருக்க முடியாது. அப்படியான ஒரு துயரமான காட்சிகள். ஒரு குழந்தை இறந்திருக்கு, 1.5 வயசு குழந்தை இறந்திருக்கு. அந்த குழந்தையினுடைய தாயாருக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காது, கதறி அழக்கூட முடியாத அளவிற்கு மிக சோகமான அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இது தொடர்பான கடுமையான விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் யார், இது யாரால் ஏற்பட்டது, நடத்தியவர்கள் பொறுப்பா அல்லது என்ன அப்படின்ற பெரிய கடுமையான விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக இது எல்லாமே திட்டமிட்ட ஒரு சதி. ஆளும் திமுக தான் இதுக்கு பின்னணியில் எல்லாமே செஞ்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு கூட்டத்தில், பெர்ஃபெக்டாக தொடர்ச்சியாக நடந்து வருகின்ற தாவேகா நிகழ்ச்சிகளில் இந்த ஒரு சம்பவம் வந்து திட்டமிட்ட ஒரு சதியாக நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து இந்த ஆளும் திமுக தான் இருக்கு. அவர்கள் குண்டர்களை இறக்குனாங்க, உள்ள ஆயுதங்களோட வந்தாங்க, உள்ள இவ்வளவு பெரிய சம்பவம் நடைபெறுவதற்கு, இத்தனை உயிர் பலிகள் ஏற்படுவதற்கு அவங்க தான் காரணம் என்று சொல்லியெல்லாம் இங்க யாரு இந்த கூட்டத்தை நடத்தினாங்களோ அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள், அந்த சாரார், அவங்களை ஆதரிக்கக்கூடிய சாரார் வந்து அரசின் மீது இந்த குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமான நிறைய விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது. இங்க நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னா, மக்களை பார்த்து கேட்க வேண்டியிருக்கு. மக்களை பார்த்து கேட்குறோம். சினிமா என்று சொன்னால் ஏன் இவ்வளவு நம்ம ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நம்ம அலைகிறோம்? சினிமா என்பது, சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள், அவர்கள் ஒரு நடிகராக கூட நமக்கு பார்க்க தெரியல அப்படின்னா நம்ம எல்லாம் ஒரு மனுஷங்கன்னு நமக்கு தெரியல. நாம் நேசிக்க வேண்டியது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க. நம்முடைய தாய் தந்தை இருக்கிறாங்க, நம்முடைய பிள்ளை இருக்கு, நம்முடைய வாழ்க்கை துணை இருக்கு, நாம கடமைப்பட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ உறவுகள் இருக்கு. நமக்கென்று தொழில் இருக்கு, நமக்கு வியாபாரம் இருக்கு, நம்மை பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு, நாம் நம்முடைய சமூகத்திற்கு செய்ய வேண்டிய, ஆற்ற வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஒரு சினிமா நடிகனுக்கு பின்னால் இப்படி ஒரு கூட்டம், ஒரு வெறி பிடிச்ச ஒரு கூட்டமாக, அதாவது எந்த விதமான ஒரு சுய கட்டுப்பாடும் இல்லாமல் தன்னிலை மறந்து நம்ம என்ன செய்யறோம் என்று கூட தெரியாத அளவிற்கு ஒரு கூட்டம் ஒன்றை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா, உருவாக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இதை கொண்டு நாங்கள் ஒரு அரசியலை செய்ய போறோம். நீங்க என்ன அரசியல் செய்ய போறீங்கன்றது தெரியல, அது எதிர்காலத்தில் தெரியும். அதை இங்க கணிச்சு சொல்றதுக்கெல்லாம் நம்ம வரல. அது மக்கள் தீர்மானிப்பாங்க. மக்கள் யார் ஆதரிப்பாங்களோ அவங்க வந்து உட்கார போறாங்க. ஆனா நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? எல்லா கூட்டங்களும் நீங்க நடத்திருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் எப்படி நடந்திருக்கிறது? உங்களுடைய ஹிஸ்டரி என்ன? உங்களுடைய ஒரு குறைந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஹிஸ்டரி தான் என்ன? எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னு சொன்னா, நடந்திருக்கக்கூடிய கூட்டங்கள்ல நீங்க முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடத்துனீங்க, அதுக்கு அடுத்து 2வது மாநாடு மாநில மாநாடுன்னு சொல்லிட்டு மதுரையில் நடத்துனீங்க. இப்ப நீங்க பிரச்சார கூட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு செப்டம்பர் 13 நீங்க திருச்சி நடத்தியாச்சு, திருச்சி சரகம் அதை நடத்தினீங்க. அதுக்கு பிறகு நாகப்பட்டினம், அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் நடத்தினீங்க. இது இப்ப 3வது நடைபெற்ற இந்த நாமக்கல் கரூர்ல தான் இப்ப இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. நடந்து முடிந்திருக்கக்கூடிய தாவேகா எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எப்படிப்பட்ட அடி? தரமான ஒரு சமுதாயத்தை, தரமான ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கக்கூடிய, எதிர்காலத்தில் இந்த நாட்டையும் நாட்டினுடைய நலனையும் அப்படியே தாங்கி பிடிக்கின்ற அளவிற்கு சமூக அக்கறை கொண்ட ஒரு கூட்டம்னு நீங்க சொல்ல போறீங்களா? விக்கிரவாண்டியில நடந்த மாநாட்டில் அடிச்சு உடைச்சிருக்கக்கூடிய உங்க மாநாட்டில் உங்களுடைய ரசிகர்கள் வந்து குவிந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல, அங்க உங்களால ஒரு சேரை கூட பாதுகாக்க முடியல. உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய சேரை கூட உங்களால பாதுகாக்க முடியல அப்படின்னா எப்படி உங்களால நாட்டை பாதுகாக்க முடியும்? நீங்க எப்படி ஆளை உருவாக்கி வச்சிருக்கீங்க? அவ்வளவு ஒரு பெரிய குவியலாக இருக்கு. சேரை கொடுத்தவன் எதுக்கு கொடுத்தான்? திருப்பி எடுத்துட்டு போகணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்கான். உலகத்துல எத்தனையோ மாநாடு நடந்திருக்கு, எத்தனையோ கூட்டங்கள் நடந்திருக்கு, எத்தனையோ இது மாதிரியான வாடகை சாமான்கள், பொருட்கள் வந்துட்டு போகும், அதெல்லாம் வரும் போகும், ஏதாச்சும் 1-2 சேதம் இருக்கும். இப்படி ஆயிரக்கணக்கான சேதங்களை உருவாக்கிய வரலாறு நீங்க தான் வச்சிருக்கிறீங்க. நடந்த இந்த சம்பவத்திற்கு ஏதாவது உங்களுடைய என்னடா இப்படி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறோம், ஒரு மாநாடு நடத்தி நம்ம எல்லாம் போட்டு கிளிக்கிறான், பத்திரிகை, சோசியல் மீடியா வரைக்கும் இதெல்லாம் காட்சிகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது ஒரு குற்ற உணர்வோ ஒரு வெக்க உணர்வோ ஏதாச்சும் வந்திருக்கா? உங்க கட்சிக்கோ, கட்சியினுடைய தலைவருக்கோ, தலைமைக்கோ ஏதாச்சும் ஒன்று வந்திருக்கா? 2வது மதுரை மாநாடு என்னாச்சு? 2வது நீங்க மதுரை மாநாடு நடத்தும் போது உங்களுக்கு சேர் கொடுக்க கூட ஆள் இல்லை. இப்படி ஒரு வரலாறு எந்த கட்சிக்காவது உண்டா? நீங்க யாரை வேணா குறை சொல்லிக்காங்க, என்ன வேணா இதுக்கு பின்னணியில் இருந்துட்டு போகுது. இப்படியான ஒரு கூட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்கிறோமா?
நடத்தின அடுத்தது சேர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கேரளாவிலிருந்து நாங்கள் மதுரை மாநாட்டுக்கு சேர் இறக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு பெருமையாக பேசுற அளவுக்கு ஒருத்தன் கூட சேர் கொடுக்காம பயந்து விடலாம். சரி, குறைஞ்சபட்சம் வேற மாநிலத்துக்கார அங்க இருக்கிற சேட்டை உங்களை நம்பி உங்களுக்கு சேர் கொடுத்தாரு, அந்த சேரையை பாதுகாத்தீங்களா? அத்தனை பேர் கண்ணீர் வச்சுட்டு போனான். அது மட்டுமல்ல, நீங்க நடத்தக்கூடிய மாநாடு கூட்டங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் சுத்தி என்ன நடக்குது, என்ன வைப்ரேஷன்றதை பாருங்க, என்ன நடக்குதுன்றதை பாருங்க. உங்க மாநாடு நடைபெறுகின்ற சாலைகள் இருக்கக்கூடிய கடைக்காரன் போய் கேளுங்க. அங்க இருக்கக்கூடிய கடைக்காரன் எப்படி வியாபாரம் பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எப்படி அந்த கூட்டங்கள் நடைபெறும் போது உங்க ஆளுங்க வாகனத்துல செல்லும் பொழுது டூ வீலர்ல கார்ல இன்னும் மக்களை கூட்டிட்டு செல்லக்கூடிய பெரும் வாகனங்களை செல்லக்கூடியவர்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன தொந்தரவு இருந்துச்சுன்னு கேளுங்க. அங்க என்னன்னா எந்த அளவிற்கு டாஸ்மாக்ல மக்கள் குவிந்தார்கள், எப்படி குடிச்சாங்க, எப்படி ஆட்டம் போட்டாங்க, எப்படி வெறி பிடித்து இவர்கள் ஆடினார்கள் என்பதையெல்லாம் போய் பாருங்க. அதாங்க உங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய வரலாறு. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இப்ப சமீபத்துல நீதிமன்றங்கள் என்ன உத்தரவு போட்டுச்சு? உங்களுடைய தாவேகா கூட்டத்திற்கு பிறகு போட்ட உத்தரவு என்ன? எத்தனையோ மாநாடுகள்லாம் நடந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி நடந்த அது திமுக அதிமுக வேற எந்த கட்சி மாநாடா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் நம்ம சர்டிபிகேட் கொடுக்கறதுலாம் இங்க வரல. எல்லா இடத்துலயும் ரவுடிசம் இருக்கும். ரவுடிசம் இல்லாட்டி அரசியல் கட்சி நடத்த முடியாது. நல்லா அதுதான் யதார்த்தம். அது மக்களுக்கும் தெரியும். இது எல்லாமே இருக்கும். ஆட்டம் இருக்கும், தண்ணி இருக்கும், அடிதடி இருக்கும், தகராறு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இல்லாம ஒரு கட்சி இல்லைன்னு நம்ம கட்சி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனால் இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு. அதனால என்ன நீதிமன்றமே என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டா, இந்த தாவேகா மாநாடுக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த சேதங்கள் இருக்கு பாருங்க, இதுக்கு பிறகு செக்யூரிட்டி டெபாசிட் வாங்குங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு உத்தரவு போடுது நீதிமன்றம். ஏன் நீ செக்யூரிட்டி டெபாசிட் வாங்க மாட்டேன்? இந்த மாதிரியான பொது சொத்துக்கள் சேதமாகுது, வாகனங்கள் சேதமாகுது, வியாபாரிகளுக்கு பெரும் சேதமாகுது, இந்த மாதிரி பொருளை வாடகைக்கு கொடுத்தா பொருள் எல்லாம் உடச்சி நாசமாக்கப்படுது, அதுக்கெல்லாம் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் ஏன் வாங்கல? நீங்க அதுக்கான ஒரு கைட்லைன்ஸை அமைச்சு எல்லா கட்சிகளுக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீதிமன்றம் உத்தரவு போட்டது. எதுக்காக கொடுத்துச்சு? உங்களுடைய ரெக்கார்டு, தாவேகாவுடைய ரெக்கார்டு. அது போட்டதற்கு பிறகு நீதிமன்றம் அந்த மாதிரியான ஒரு கைட்லைன்ஸ் சொன்னதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு உங்களுடைய கூட்டங்கள் வரக்கூடியவர்களுக்கு நீங்க என்ன கட்சியின் சார்பாக கொடுத்தீங்க? மரத்துக்கு மேல ஏறாத, செல்போன் டவருக்கு மேல ஏறாத, போஸ்ட் கம்பத்துக்கு மேல ஏறாத, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறாத, பல அடுக்கு கட்டிடத்துக்கு மேல ஏறாத. எப்படி அவன் ஏறாம இருப்பான்? நீங்க அடுத்த ஒரு தலைமுறை 2026 நீங்க ஆள போறேன்னு சொல்றீங்கல்ல, உங்களுடைய கட்சியினுடைய உள்துறை அமைச்சர்களும் உங்களுடைய நிதித்துறை அமைச்சர்களும் உங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர்களும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டா 20 அடி 40 அடி உங்களுடைய கட் அவுட்டுக்கு மேல ஏறி உங்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணவன், உங்களுக்கு அதுல ஏறி நீர்மோர் அபிஷேகம் பண்ணவன். அது மாதிரி ஏறி பழகிட்டதுனால எங்க உங்களை பார்க்கணும்னாலும் சரி, ஏறினா நம்ம தலைவனை பார்த்துடலாம் அப்படின்னு நீங்க உங்களுடைய பயிற்சி தான் அது. நீங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்பதற்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி அரசியல் பிரவேசத்தில் நீங்க பாக்குறீங்க, அவ்வளவுதான். ஏதாச்சும் உங்களுடைய படம் ரிலீஸ் ஆகல, தேதிக்கு ரிலீஸ் ஆகல, பெட்டி வரல அப்படின்னா தியேட்டரை உடைப்பான். ஓடிட்டு இருக்கிற படத்துல பவர் கட் ஆச்சுன்னா ஸ்கிரீனை கிழிப்பான். இதுதான் உங்களுடைய நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பலமான ஒரு பயங்கரமான எதிர்காலத்திற்கான ஒரு சமுதாயம். இப்ப இதுக்கு பின்னாடி இவன் செயல்பட்டான் அவன் செயல்பட்டான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த உங்களுடைய கூட்டங்கள், அந்த கூட்டங்களில் நடந்த சம்பவங்களை யோசித்து பாருங்கள். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். மக்களையும் சொல்லணும், மக்களுக்கும் எப்படி இவ்வளவு நிதானம் இழந்து ஒரு சினிமாக்காரன் அப்படின்னு சொன்னா அந்த சினிமாக்காரனுக்கு பின்னால் இவ்வளவு பைத்தியம் பிடித்து, அதுலயும் நம்ம சமுதாயத்திலையும் சரி, இஸ்லாமிய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? அல்லாஹுடைய தூதரவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயம். நமக்கு அல்லாஹுடைய தூதரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முன்மாதிரின்னு சொல்றான். இங்க விஜய் கூட்டத்திற்கு புருஷனும் பொண்டாட்டியுமா கணவனை பக்கத்துல வச்சுட்டு பொம்பளை சொல்றா, மனைவி சொல்றா ஐ லவ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இந்த விஜய்க்காக தான், விஜய் அண்ணாக்காக தான், விஜய்க்கு அண்ணாக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரத்தம் துடிக்குது இளைஞர் பட்டாளத்திற்கு. இந்த துடிப்பை பார்த்த உடனே அவருக்கு அங்க மேல துடிக்குது. இந்த துடிப்பு சமுதாயத்திற்கு ஏதாச்சும் பயன் தருமா? இதுதான் தரும். கொஞ்சம் கூட நிதானம் இல்லாமல், பெண்கள் என்றும் பாராமல், குழந்தைகள் என்றும் பாராமல் மிதித்து அவர்களுடைய உயிர் பறிக்கப்பட்டது பாருங்க, இதுதான் மிச்சமாகும். ஆக இந்த சினிமாவுடைய மோகம் உலகத்துல வேற எந்த நாட்டிலும் இல்லை. ஹாலிவுட் மூவிஸ், ஹாலிவுட் எல்லாம் சொல்றான், இதை விட பெரிய பெரிய கும்பல்லாம் அங்க இருக்கிறான். அவெல்லாம் சாதாரண ஒரு தெருவில் நடந்து போயிடுவான். நீங்க பாருங்க நம்மளுடைய சமுதாயம் எப்படி இந்த சினிமாக்காரனை உருவாக்கி வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, அவர்கள் ஒரு தொழில் செய்யறாங்க, பல கோடி அவர்கள் சம்பாதிக்கிறான், கோடான கோடி வருமானத்தை பெற்று தருகின்ற ஒரு தொழில் இந்த சினிமா தொழில். அதுல அவன் இருக்கிறான், அவன் சம்பாதிக்கிறான். இதை விட பன்மடங்கு சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஹாலிவுட்ல இருக்கிறான். அவன் பார்த்தா சர்வ சாதாரணமா நடந்து போறாங்க, மிக சர்வ சாதாரணமாக நடந்து போறான். அவருடைய ஒரு பெரிய விருது வழங்கும் நிகழ்ச்சியில எல்லா நடிகர்களும் வெளியில போறாங்க, பொதுமக்கள் போயிட்டு கை கொடுத்துட்டு சும்மா ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டு போறான். அவனுடைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 2000 கோடி 5000 கோடி அப்படின்னு சொல்றான். இங்க விட அங்க சினிமாக்கு அவ்வளவு பெரிய அளவிற்கு மக்கள்கிட்ட மோகம் இருந்தாலும் சரி, சினிமா நடிகன் என்கிற பைத்தியம் கிடையாது, ஒரு பித்து பிடிச்ச பைத்தியம் பிடிச்ச கூட்டம் கிடையாது.
சாதாரணமாக பார்ப்பாங்க. நீங்கள் இங்கே பாருங்களேன், தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்களேன், சவுத் இந்தியா எடுத்துக்கோங்களேன், இந்தியா முழுக்க இருக்கு. ஆனால் சவுத் இந்தியாவும் தமிழகமும் ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசம். அவ்வளோ ஒரு வெறி பிடித்த, கொஞ்சம் கூட நிதானம் இல்லாத ஒரு கூட்டம். இந்த சினிமா நடிகர்கள் வந்து சாதாரணமாக நடமாடிட முடியாது. இவங்க எங்கேயாச்சும் ஒரு வெளியூர் போயிட்டு வந்தா, ஒரு வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா, ஒரு ஏர்போர்ட்டில் வரும்போது கூட எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டால், அப்படி கேப் போட்டு மாஸ்க் போட்டுட்டு, ஏன்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சுட்டா அப்படியே பெரிய பரபரப்பாயிரும்ல. அப்படித்தானே நம்மளும் இருக்கிறோம், மக்களும் அப்படித்தானே இருக்கிறாங்க. அப்படி மக்கள் இருக்க போய் தானே இங்கே போனது எல்லாருமே யாரு? இந்த கூட்டத்தில், இந்த கரூரில், இந்த நாமக்கல்ல இவர் போகிற பிரச்சார கூட்டத்தில் போகிறவங்கலாம் யாரு? விஜய் பார்க்கணும், ஒரு செல்ஃபி எடுக்கணும். அங்கே தூரத்தில் இருந்து அவன் ஒரு 100-200 மீட்டர் தூரத்தில் இருந்து அந்த கூட்டத்தில் இருந்து விஜயை ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக போய் நின்று உயிரை பறி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனம். வேற எங்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சினிமாக்காரனை எப்படி பார்க்கணும் என்கிற ஒரு பார்வை இல்லாதது தான் இப்போ நடைபெறுகின்ற சம்பவத்திற்கு காரணம். இதுக்கு பின்னணியில் யார் சதி, என்ன பண்ணா, ஏது பண்ணா, அது எல்லாம் விசாரணைக்கு பிறகு வரட்டும். இந்த பைத்தியம் என்பது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். சினிமாவை பார்க்கணும். சினிமாவில் வந்து சினிமா என்பதே ஒரு சமூகத்திற்கு ஒரு பெரிய சீர்கேடு தான். ஏன்னா அதில் வந்து எத்தனையோ சில சொல்லுவாங்க எவ்வளோ சீர்திருத்தம் நடந்திருக்கு அப்படின்லாம். இன்னைக்கு இருக்கிற சினிமாவெல்லாம் இன்னைக்கு வருகின்ற படங்கள், அதில் அவன் சொல்லக்கூடிய செய்திகள் என்பது எவ்வளோ பெரிய சமூகத்திற்கு கேடு என்பது நமக்கு தெரியும். நம்முடைய பார்வை சினிமா தொடர்பான பார்வை வேற. ஆனால் சினிமா மீது அத்துமீறிய இந்த ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் இவ்வளோ பெரிய பாதிப்புக்கு காரணம். உயிர் போனது தான். கதறி அழுகின்ற அந்த அழுகுறலுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? என்ன போயிட்டு ஆறுதல் சொல்ல முடியும்? அந்த குழந்தைக்கு விஜய் என்னன்னு தெரியுமா? 1 வயசு குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? அவ்வளோ பெரிய ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கிறது. இனியாவது வரக்கூடிய காலங்களில் இந்த சினிமாக்காரர்கள் மீது இருக்கின்ற இந்த மோகம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து அவனை அவர் ஒரு தொழில் செய்கிறார் அப்படின்ற ஒரு அளவிற்கு ஒரு ரசிகனாக ரசிக்கலாமே தவிர இந்த அளவிற்கு தலைமையில் தூக்கி வைத்து ஆடுவது, அவர் தேர்தல் அரசியலுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா அடுத்த முதலமைச்சராகவே அவர் ஆக்கிடுறது, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளாம் சமூகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். இது மாதிரியான மோசமான ஒரு சம்பவம் இனி வருங்காலத்தில் நடக்காத அளவிற்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய அளவிற்கு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.